ஹாய் காய்ஸ், பேக் டு இன்றைக்கி ஒரு புது வீடியோ. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிராகன் படம் பார்க்க வந்திருக்கோம். அதாவது எங்கே பார்க்க வந்திருக்கோம்னா, கிளியோபாட்ரா நம்ம புதுசாக உடச்சி கெட்டின தேட்ரு பயங்கரமாக இருக்குது. உள்ளே எப்படி ஆம்பியன்ஸு, என்னென்ன ஸ்நாக்ஸு, எப்படிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். மறக்காமல் படத்தை முக்கியமாக வைப்போம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் கைஸ் டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கேருந்தே ஆரம்பிப்போம். இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இங்கே பாருங்கள், பைக்கு இங்கே, அதுக்கப்புறம் கார் அங்கேனா இருக்குது. இதெல்லாம் இங்கே செமையாக இருக்குது. அப்புறம் ஒரு லிஃப்ட்டு கூட இருக்குது, நம்ம லிஃப்ட் மூலமாகவும் போகலாம். பாருங்கள், இங்கே ஒரே ஒரு போஸ்டர் தான் இருக்குது, ஒரே ஒரு போஸ்டர் தான் வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம மேலே போவோம். மேலே தான் நம்ம ஸ்க்ரீனு. அங்கே போய் தான் இன்னும் 10:50க்கு ஷோவாக போய் பார்ப்போம். மேலே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க கைஸ். இங்கே அஜித் வந்திருக்காரு, எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை தான் நம்ம கிளியோபாட்ரான்னு போட்டு என்னெல்லாம் ஆம்பியன்ஸ் வச்சுருக்காங்க. நான் இங்கே வந்தோடனே உண்மையான அஜித் தான் நிற்கான்னு நினச்சேன். பார்த்தா போஸ்ட்ரு, விடாமுயற்சிக்கு வச்ச போஸ்ட்ரு கைஸ். பாருங்கள், அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தினோடனே உண்மையாக இருந்துச்சான்னு பாருங்கள். அப்புறம் சீட்டில் வேறு டெக்ஸ்ட் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லாம் கோல்டு அது இதுன்னு ப்ரீமியமாக தான் இருக்குது. ஆனால் டிக்கெட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லாம் ப்ரீமியம். அப்புறம் ஸ்நாக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே நிறையா இருக்குது. பாப்கார்ன், காஃபி, பப்ஸ்ன்னு அவங்களே போட்டிருக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணாலே போதும், அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், கிளாக், ஆம்பியன்ஸ், அங்கே ஃபுல்லாக போஸ்ட்ரு எல்லாம். ஒரு வழியாக தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். சீட் ஃபெசிலிட்டிஸ்லாம் செம, வாயில் வராது, கண்டுக்காங்க. சீட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. பெரிய ஸ்க்ரீனு ஓப்பன் பண்ணலை, அது இன்னும் படத்தை போடல. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நல்ல சீட்டில் எப்படின்னா இப்படி பின்னாடி இழுத்தோன்னா அப்படி சாயும். தேட்டரில் இன்னும் கொஞ்ச நேரம் படம் போட்டோன்னே நான் காட்டுறேன் படம்லாம் எப்படி இருக்குதுன்னு. தெரிஞ்சு படம் செமையாக இருக்கும். ஏன்னா விஜய் சுத்தன்னா இருக்கார், அவருக்காண்டி தான் அந்த படத்துக்கே வந்திருக்கோம். பாருங்கள் சிம்பிள்ஸு, நாங்கள் ஃபேன்ஸ், பெரிய ஃபேனு. சரி, அவருக்காண்டி யாரெல்லாம் விஜய் சேத்து பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஜேவுக்கும் பயங்கரமாக லைட் எரியும். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்காட்டி தெரியாது. அப்புறம் ஸ்டாலின் வேறு இனி விளாக்ஸ் வச்சு வெறுப்பேற்றிட்டு இருந்தார். நம்ம விஜய் சித்து இது வெசஸ் போய்ட்டுருக்கு. அங்கேயும் வெசஸ், இப்படி வெசஸ், எங்கே பார்த்தாலும் வெசஸாக தான் இருக்குது. இதுக்கு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படம் எப்படி இருக்கணும், டைட்டில்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸாக இருக்கணும், ஆசாக இருக்கும். ஏன்னா விஜய் சேத்து இருக்கார். சரி வாங்க படத்தை கவனிப்போம். இதுக்கப்புறம் நான் வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டரான வாய்ஸாக தான் வரும். இப்படி மிஞ்சி போனி என் வாய்ஸ் வந்தால் யாரும் கண்டுக்காதீங்க. மெதுவாக ஸ்க்ரீனை திறக்கானுங்க. ஒரு உலகத்தில் என்ன பொண்ணா இல்லை, அதான் காலேஜ் போகிறோம்ல, அங்கே பார்த்துக்கலாம். ஏன் அன்பு, இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. மச்சான், நம்மளும் பேக் போய் மாறோம்டா. சரி மாதிரி காலேஜ்குள்ளே கெத்தா போகிற ஃபயரான ஒரு பேரோட டி ராகவன்ற பேர். கைஸ், படம் உண்மையிலே சூப்பர். ஏன் நான் வளர்த்தே காட்டலைன்னா, நீங்கள் படத்தை பார்த்தோன்னே ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது, அதான் நான் காட்டல. இந்த படம் செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. வந்து கன்ஃபார்ம் வந்து பாருங்கள். பார்க்கலன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும்.